ஆந்திராவிலேருந்து கல்வி உலகத்தையே உலுக்கின ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. தங்களுடைய ஆசைக்கு இணங்கச் சொல்லி 2 பேராசிரியர்கள் வற்புறுத்தினதால ஒரு மாணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் பேரு சாய் தேஜா. அவருக்கு வெறும் 22 வயசு தான் ஆகுது. அவர் தன்னோட கிளாஸ்லயே ரொம்ப நல்லா படிக்கிற மாணவர்கள் ஒருத்தரா இருந்திருக்காரு. ஷாக் என்னன்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானது அவரோட 2 பெண் பேராசிரியர்கள்னா. இந்த பாலியல் துன்புறுத்தல் வலை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல இருந்துதான். அந்த பேராசிரியர்கள் ஆபாசமான போட்டோக்களையும் வீடியோக்களையும் திரும்ப திரும்ப அனுப்பி பிரஷர் பண்ணிருக்காங்க. ஆனா சாய் தேஜா இதுக்கெல்லாம் மசியவே இல்ல. தன்னோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்தியிருக்காரு. அவர் ஒத்துக்காததால மிரட்டல் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதாவது பரீட்சையில ஃபெயில் ஆக்கிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சாய் தேஜா நடந்த எல்லாத்தையும் தன்னோட வீட்ல சொல்லியிருக்காரு. சாய் தேஜாவோட அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் உடனே காலேஜுக்கு போய் புகார் கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க காலேஜ்ல பேசிட்டு இருந்த அதே நேரத்துல இங்க ஒரு விபரீதம் நடந்திருக்கு. வீட்ல தனியா இருந்த சாய் தேஜாவுக்கு அந்த பேராசிரியர்கள் ஃபோன் பண்ணி மறுபடியும் மிரட்டியிருக்காங்க. பயந்து போன அவர் தன்னோட கடைசி வார்த்தைகளை போன்ல ஒரு ஆடியோவா பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்பவே துரதிருஷ்டவசமா சாய் தேஜா தற்கொலை செஞ்சு தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார். தகவல் கிடைச்சதும் போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. மாணவரோட போனையும் கைப்பற்றினாங்க. அந்த மொபைல் போன் தான் இந்த கேஸ்ல மிக முக்கியமான ஆதாரமா மாறிச்சு. போலீஸ் விசாரணையில வாட்ஸ்அப் சாட்ஸ், வீடியோஸ் எல்லாமே இந்த பாலியல் தொல்லையை உறுதி செஞ்சது. இதனால மாணவர் சங்கம் போராட்டத்துல இறங்குனாங்க. பேராசிரியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. இந்த சோகம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. கல்வி நிலையங்கள்ல மாணவர்களோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு?